வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி கறிவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதோட சுடுதண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கலாம். இந்த அளவு நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்சுருக்க புளி மிளகாயை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பொடியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளவுதான், நம்ம கறிவேப்பிலை தொக்கு சூப்பராக ரெடியாகியாச்சு. இது சுட சுட சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலை பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.